Question number 22. In the series 1, 6, 15, 28, 45, etc. The next term will be option A 66, option B 76, option C 56, option D 84. In the question, November 2014 UGC NET exam first paper la கேட்டுக்காங்க. இந்த கொஸ்டினை போன கொஸ்டின் மாதிரியே தான். இந்த கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் எடுத்து பாருங்க. அப்படி இல்லை எந்த பேட்டர்ன்ல ஃபாலோ ஆகுதோ அதை பொறுத்து நம்ம நெக்ஸ்ட் டேர்ம் அந்த மிஸ்ஸிங் டேர்மை கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த கொஸ்டினோட ஆன்சர் நீங்க கெஸ் பண்ணியிருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 66 தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ கொடுத்துருக்க கொஸ்டின் நம்ம எழுதிக்கலாம். 1, 6, 15, 28, 45 இந்த கொஸ்டின் அடுத்த நம்பர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் எவ்வளோ வருதுன்னு பாருங்க. டிஃபரன்ஸ் என்ன வருது நம்மளுக்கு? இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ், இது ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும்? 5 கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி அடுத்தது இது ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்குது? 9. இது ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் 5. அடுத்தது இது ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் 28 minus 15 ஓட டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 13. 45 minus 28 ஓட டிஃபரன்ஸ் 17. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்குமான டிஸ்டன்ஸ் பாருங்க. இது ரெண்டுத்துக்குமான டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு 9 minus 4. 9 minus 5க்கு 4. அதே மாதிரி 13 minus 9க்கும் plus 4. 17 minus 13க்கும் என்ன கிடைக்குது? டிஃபரன்ஸ் 4. 21 minus 17க்கும் 4 கிடைக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு 4 4 ஆட் பண்ணிட்டே வரணும். அப்போ 4 4 ஆட் பண்ணிட்டே வரும்போது 17 plus 4, 17 plus 4ன்றது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா இந்த 21ன்றது தான் கிடைக்கும். ஸோ இந்த 21ஐயும் 45ஐயும் ஆட் பண்ணா நெக்ஸ்ட் கிடைக்கிற இந்த நம்பர் தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய நம்பர். ஸோ 45 plus 21 is equal to 66ன்ற ஆன்சர் கிடைக்கும். இது ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் எடுங்க. அது எல்லாத்துக்கும் காமன் டிஃபரன்ஸ் வருதான்றதை பாருங்க. அதை பொறுத்து நம்ம அடுத்த நம்பர் ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். ஸோ 66 ஆப்ஷன் ஏன்றது தான் நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர்.